எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசெம்பிள் ஆயிட்டோம். முதலாளி மட்டு நானு. இன்னைக்கு டாப் அப் ஐபிஎல்லும் பேச போறோம். அதுக்கப்புறம் இரானி கப் அத பத்தியும் பேச போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டிம் ராபின்சன். அவர் வந்து ஒரு ஒரு ஐ கேச்சிங் இன்னிங்ஸ் ஆடினாரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. ஆஸ்திரேலியாவோட ஒரு செம்ம செஞ்சுரி ஒன் டவுன் வந்து 106 ரன் 66 பால்ல அடிச்சாரு. 5 6 6 4 ஸ்ட்ரைக் ரேட் 160. இவர் வந்து கொஞ்ச நாளாவே வந்து எல்லாரோட T20 ராடார்லயும் இருக்காரு. இந்த வாட்டி வந்து ஒரு ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடைக்கும் அப்படின்னு நெறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. இந்த செஞ்சுரினால மட்டும் இல்ல, ப்ராமிசிங்கா இப்போ வந்து அவர் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. குளோபல் T20 சர்க்யூட்ல. சூப்பர் ஸ்மாஷ்ல வந்து 56 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அவர் அடிக்கிற ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு 150 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு சூப்பர் ஸ்மாஷ்ல 56 ஆவரேஜ் வச்சு 150 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காங்க அப்படின்னா, சின்ன கிரவுண்ட் தான் அங்கெல்லாம். பட் ஸ்டில் இட்ஸ் நோட் வர்த்தி. இங்கிலாந்துலயும் கொஞ்சம் ஆடி இருக்காரு T20. சிபிஎல் சைன் பண்ணாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி பெருசா அவருக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்கோப் கிடைக்கல. கயானா அமேசான் வாரியர்ஸ்ல. இப்போ வந்து நியூசிலாந்துக்கு ஆடுறாரு. ஸ்ரீலங்கா சீரீஸ்ல வந்து ஓப்பன் பண்ணாரு. இப்போ வந்து ஒன் டவுன் வந்தாரு. ஸோ இவரு தான் வந்து ஒரு பிளேயர் இன் ஃபோக்கஸ் இப்போ. இந்த ஐபிஎல்ல வந்து ஹி குட் ஹேவ் அ பிக் பேச்செக். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபின்னாலன் மாதிரி ஒருத்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதர்ஸ் ஆர் ஆல்சோ தேர். பட் இவர் இந்த மாதிரி வந்து வைல்டு கார்டு திடீர்னு எங்க இருந்தோ வர்றவங்களுக்கு தான் வந்து அடிப்புடி சண்டையா இருக்கும். அந்த மாதிரி இந்த வாட்டி வந்து டிம் ராபின்சனுக்கு இருக்குமா அப்படின்றதுதான் கேள்வி. பாய்ஸ், நீங்க 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. Tim Robinson, I think one of the நியூசிலாந்து சீரீஸ் நியூசிலாந்து பிளேயர்ஸ்ல வரிசையா வர பிளேயர்ஸ் பிக் ஹிட்டர்ஸ்ல அவர் ஒருத்தர். இந்த ஆனா யூஸ்வலா அவங்க வந்து மும்பை தான் எடுப்பாங்க. தேடி கண்டுபிடிச்ச எல்லாருக்கு முன்னாடி அவங்க எடுப்பாங்க. அந்த பிளேயர் அவங்களுக்கு விளையாடுறப்ப விளையாட மாட்டாரு. அதுக்கப்புறம் வேற டீம் போனப்ப விளையாடுவாங்க. மும்பை அது ஓகே வெற்றி. ஆனா மும்பைக்கு தேவை இருக்கா? அப்படி ஒரு டாப் ஆர்டர் ஓபனருக்கு தேவை இருக்கா? தேவையில்லை. இப்போ டிம் ராபின்சன் மாதிரி ஒரு பிளேயர் டாப் ஆர்டர் வேணும்னா நம்ம வழக்கம் போல நம்ம துண்டை போடலாம், மஞ்சள் துண்டை போடலாம், சிஎஸ்கேக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இவங்க கேகேஆர் வந்து டெஃபினட்டா இஃப் தேர் கோயிங் இன் ஃபார் லோக்கல் கீப்பர் அப்படின்னா, நம்ம பேசுன மாதிரி ரகுவன்ஷி கீப்பரா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா தென் தே கேன் யூஸ் ஹிம் அஸ் ஓப்பனர் அஸ் வெல். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம மட்டும் சொல்லு. இப்போ அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. நல்ல செஞ்சுரி அது ஆஸ்திரேலியாவோட, அதெல்லாம் ஓகே. பட் ஐ ஃபீல் இட்ஸ் டூ சூன். பட் ஆனால் சொல்ல முடியாது. அவங்க போன தடவை பெவான் ஜேக்கப்ஸ் யாருக்கும் தெரியாம எடுத்தாங்க மும்பையை. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டீம் வந்து இப்போ கொஞ்சம் பயஸ் இருந்தாலும் எடுப்பாங்க. நியூசிலாந்து இது பயஸ் இருந்தால் கொஞ்சம் எடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேக்கப்பாக வேணா தே கேன் கோ ஃபார் ஹிம். நம்ம சொல்லல, நம்ம ஐ திங்க் டாப் ஆர்டர்ல எதுவும் ஸ்லாட் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி எதான் சொன்ன மாதிரி வேற ஏதாச்சும் ஆப்ஷன் பேக்கப்புக்கு மும்பை கூட போகலாம். இப்போ ஏன் நீ வந்து நமக்கு ஸ்லாட் இல்லைன்னு சொல்ற? இப்போ வந்து ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே 2 பேர் ரிலீஸ் பண்ணிட்டா இவர மாதிரி ஒருத்தர் ஏன் சீப்பா போகக்கூடாதுன்னு கேட்குறேன். இப்போ சஞ்சு சாம்சன் கிரிக்கெட் காசெல்லாம் போட்டாங்க. இவர் சீப்பா கிடைச்சா எடுத்துட மாட்டாங்களா? ஒரு ஸ்பாட் இருக்கே இன்னும். அந்த சீப்பா திரும்ப ரச்சின் ரவீந்திராவே போவாங்கன்றேன் நான். இப்போ ரச்சின் ரவீந்திரா போகணுமா அப்படின்னு நான் கேட்கறேன். இல்லடா, அவங்க தான் இப்போ அவங்க வந்து சிஎஸ்கேவோட பிலாசபி வந்து பழைய காலத்துல இருந்து என்னன்னா ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி ஸ்டெடியா போய் இப்போ விக்கெட்டை கையில் வச்சுட்டு கடைசியில் அடிச்சிட்டு இருந்தாங்கன்றதெல்லாம் மாத்திட்டாங்க. இப்போ வந்து ஃப்ரம் த அவுட் செட் போய் அடிக்கணும் அப்படின்ற அப்ரோச்சுக்கு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிலாசபிக்கு ரச்சின் ரவீந்திரா செட் ஆகலைன்றதை நம்ம கண் கூட பார்த்துட்டோம். அதனால தான் நான் தெளிவாக சொல்றேன் தேர் மூவிங் ஆன் ஃப்ரம் ஹிம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அல்ட்ரா அக்ரெசிவ் மாடர்ன் டே பேட்டர்ஸ்க்கு தான் போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொட்டன்ஷியலி 2 பேரும் சேர்த்து பார்த்தோன்னா ரச்சின் ரவீந்திராக்கு தான் எக்ஸ்ட்ரா பொட்டன்ஷியல் இல்லை. லைக் இப்போ ஓகே இல்லை, கரண்ட் இதில் இல்லை. பட் ஐ ஸ்டில் ஃபீல் அவர் பவுலிங் கொஞ்சம் இப்போ போடுறாரு. இன்னும் ஒன் டேல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இன்டர்நேஷ்னலி. லைக் கேலிபர் ஆஃப் பிளேயர் அப்படின்னு இருக்கு. இப்போ அவர் வந்து என்ன இன்டர்நேஷ்னலி என்ன 3 மேட்ச் 4 மேட்ச் விளையாடிருக்காருன்னு நினைக்கிறேன் மொத்தம். அதில் வந்து இதான் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. இதுக்கு இல்லை, இதான் ஃபர்ஸ்ட். ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்ப நியூபியா இருக்காங்க. இவருக்கு வந்து அவ்வளவு இது பண்ணி போகணும்னு அவசியம் இல்லைன்ற. அந்த ஓடிஐ வேர்ல்ட் கப்ல வந்து அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நம்மளே ஆரண்டு போனோம். அதை பார்த்து தான் சென்னையும் அவர் எடுத்தாங்க அப்போ. பட் ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அந்த ஓடிஐ பெர்ஃபார்மன்ஸ் இஸ் குட் ஸ்கில் செட் ஃபார் ஓடிஐ. பட் T20 வர்றப்ப அவர் வந்து ஸ்பார்க்ஸா தான் தெரியுது தவிர அவர் கண்டினியூஸா ஒரு ஜோதியா தெரியல. ஸ்பார்க்லர் மாதிரி இருக்காரு அப்பப்ப. இப்போ இந்த மாதிரி பிளேயர்லாம் ஒரு ஹைப்புக்கு எடுத்துருவாங்க. ஐபிஎல் விளையாடுவாங்க அப்படிங்கிறது செகண்டரி. இப்போ நீ வந்து பெவன் ஜேக்கப்ஸ் சொன்ன, டேவி ஜேக்கப்ஸ்னு ஒருத்தர் ஒரு பெரிய அண்டர் அடிச்சாருன்னு அவர் எடுத்தாங்க முன்னாடி காலத்துல. 2009 நினைக்கிறேன். கிரஹாம் நேப்பியர்னு ஒரு பிளேயர் 160 அடிச்சாரு. ஃபாஸ்டஸ்ட், நிறைய 6 எல்லாம் இருந்துச்சு அப்போ ரெக்கார்ட் அது. அந்த கிரஹாம் நேப்பியர் எடுத்தாங்க. பென் டங்க்
எவ்வளோ ஒரு ஹைப்போட வந்தாரு தெரியுமா? அவர் ஒரு பிக் பேஷ் ஒரு பெரிய சீசன் வந்தோனே, பென் டங்க் எடுத்துட்டு பென் டங்க்ன்னு ஒரு பயங்கரமான ஹைப் இருந்துச்சு. ஸோ அந்த மாரி நெறைய பேரு மாய்சஸ் ஆ மில்லியன் மாய்சஸா? டாலர் மில்லியன் மாய்சஸ் இல்ல சென்ட்ரிக் மாய்சஸ் அட்லீஸ்ட் கொஞ்சம் பெர்ஃபார்மும் பண்ணார்றா. 2 விக்கெட் பண்ணாரு. எடுப்பாரு. பட் ஒரு ஆனா $20 மில்லியன் ரன் டாலருக்கு அடிப்பாரு. எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணல. அப்போ வந்து மில்லியன் ம். டாலர்ஸ் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இது. அதுக்கப்புறம் ஐ ஸோ திங்க் இவங்க கூட ஒரு அந்த மாதிரி எடுத்தாங்கல்ல, ஒரு ஆல்ரவுண்டர், இங்கிலீஷ் ஆல்ரவுண்டர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கவுண்டில ம். விளாட்றாரு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் எடுத்தாங்க. யார் கெவான் கூப்பரா? இல்ல அந்த மாரி நேப்பியர் தான். ஒருத்தர். ம். எவான் நேப்பியர் தான். கூப்பர் கூட கிராம் நேப்பியர் தான். ம். ஸோ அந்த மாரி இப்போ அந்த மாரி ஒரு பெரிய நேம் இந்த சர்க்யூட்ல இருக்கு. சரி எடுத்து உள்ள போட்டுக்குவோம் அப்படின்னு எடுக்குறாங்க. பட் மேட் ஷாட் கூட அப்படிதானே. இப்போ ஹி ஹேட் அ குட் சீசன் அண்ட் ஹி கேம் டூ த ஐபிஎல். பட் இங்க வந்து அன்பார்ச்சுனேட்லி டிட்ன்ட் கம் த்ரூ. ஸோ அந்த பட் ஆனா லிஸ்ட்ல இவரு ஆ. அந்த மாதிரி இருந்து மூவ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ம். இப்போ வந்து தே மூட் ஆன் ஃப்ரம் அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு லீக் விளையாடினா எடுக்கிற அளவுக்கு இப்போ டீம் வந்து கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. இப்போ வந்து கன்சிஸ்டன்சி பாக்குறாங்க, ஸ்டாட்ஸ் பாக்குறாங்க, டேட்டா பாக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் கொஞ்சம் டிசைட் பண்றாங்க. இந்த மாதிரி ரைஸ் ஒரு புல்லிங். செட்டியார் உஷாராயிட்டார் வண்டிய திருப்பு அப்படின்ட்டாங்களா? அதான் அந்த மாதிரி அதான் ரொம்ப இப்ப பண்றது இல்ல. ம். பெவன் அது ஜேக்கப்ஸ் லாஸ்டா ஒரு பாக்குறதுக்கு தெரியாம இருந்து ஒரு பிளேயரை எடுத்தது வந்து லாஸ்ட் இயர் வந்து பெவன் ஜேக்கப் அவர் எடுத்தாங்க. அவருக்கும் பெருசா ஒரு சான்ஸ் அவருக்கு கொடுக்கல. அவங்க லாஜிக் அதானே ஒரு பெரிய 6 ஹிட்டரு. அந்த ஸ்பாட்டுக்கு அவர் கரெக்ட்டா இருப்பாரு அப்படின்னு தான் அவங்க. பிகாஸ் ஒருத்தர் ரன் அடிக்கிறாருன்னு எடுக்கல. அந்த ஸ்பாட்டுக்கு அவங்க கரெக்ட்டா இருப்பாங்க அப்படின்னு பார்த்து எடுக்குறாங்க. சரி பார்ப்போம். அந்த லிஸ்ட்ல வந்து அவரு சேர்றாரா? இல்லையா? ராபின்சன் அப்படின்னு டைம் வில் ஆன்சர். பட் இப்போதைக்கு ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சரி இப்போ அப்படியே இரானி அ கப்புக்கு போயிட்டு திருப்பி ஒரு ஐபிஎல் மேட்ருக்கு வருவோம். இரானி கப் வந்து அதான் விதர்பா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து 214 ஆல் அவுட் ஆயிட்டாங்க ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. நேத்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட்டிதர் வந்து நாட் அவுட்டா இருந்தார் 52ன்னு நினைக்கிறேன். 66 ஆல் அவுட்டு. மானவ் சுத்தர் 1 ரன்னு. அப்புறம் ஷாரான்ஸ் ஜெயின் 10 ரன்ல அவுட்டு. ஆகாஷ்தீப் 14, கம்போஜ் 10 ரன்னு, குர்னூர் பிராட் 13. 214 ஆல் அவுட்டு. ஸோ ஒரு கன்வின்சிங் லீட் எடுத்துட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடே வந்து கிட்டத்தட்ட 130 ரன் கிட்ட எடுத்துட்டாங்க. அதுல வந்து நல்லா போட்டது வந்து யாஷ் தாக்கூர் 4 விக்கெட் எடுத்துட்டாரு. பார்த் ரெக்கார்டே 2 விக்கெட்டு. தர்ஷன் நல்கண்டே 1 விக்கெட்டு. ஆதித்ய தாக்கரே 1 விக்கெட்டு. ஹர்ஷ் துபே 2 விக்கெட்டு. திரும்பி விதர்பா ஆரம்பிச்சாங்க. அதர்பா டைடே 140 அடிச்சார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. செகண்ட் இன்னிங்ஸ்ல 15 ரன்னு. அந்த அமான் மொக்காடே 37. துருவ் ஷூரேவும் தனிஷ் மாலேவரும் இப்போ ஆடிட்டு இருக்காங்க. பவுலிங் வந்து மானவ் சுத்தர் 1 விக்கெட்டு, குர்னூர் பிரார் 1 விக்கெட்டு. மேட்ச் வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியா கையில இல்ல இப்போதைக்கு. விதர்பா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க. 224 லீட் இப்போதைக்கு. டே 3 முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 நாள் இருக்கு. இது எப்படி போகும் அப்படின்னா, அவங்க இன்னும் ஈஸியா இன்னும் ஒரு 200 ரன் தேத்திடலாம். பண்ணிட்டு டிக்ளேர் பண்ணாங்கன்னா, டே 4 பண்ணாங்கன்னா, 4 இன்னிங்ஸு 4 செஷன் ஆடணும். 400 ரன்னுக்கு மேல டார்கெட் இருக்கும். என்ன நினைக்கிறீங்க? எப்படி போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐ திங்க் என்னதான் நம்ம ஓகே இருந்தாலும் இந்தியா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வந்து கொஞ்சம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல பேட்டிங் வைஸ். பட் ஆனால் 400 சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னா தேர் இஸ் அ வெரி குட் சான்ஸ். கொஞ்சம் அக்ரெசிவா போனாங்க அந்த பேட்டிங் ஸ்ட்ரென்த்துக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல தே கேன் சேஸ் 400. ஸோ இட்ஸ் ஸ்டில் நான் ஓவர்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் இவங்க இன்னும் வந்து கம்ப்ளீட்டா இது பண்ணி டாமினேட் பண்ணி 500 அந்த மாதிரி போனாதான் கொஞ்சம் சேஃபா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாக்பூர் மாரி ஒரு பிட்ச்ல கண்டிப்பா சொல்லலாம். பட் எந்த அளவுக்கு அது இப்ப திரும்ப ஆரம்பிக்குது, ஸ்பின்னர்ஸ்க்கு எப்படி இதாகுதுன்னு நம்ம பார்க்கணும். முதலாளி என்ன நினைக்கிறீங்க? இல்ல போன வாரம் காமிச்சாரு கேஎல் ராகுல் சாய் சுச்சனும் சேர்ந்து 400 சேஸ் பண்ணலான்னு. ஸோ அது ஏக்க நான் நினைக்கிறேன் பண்ணியிருக்கணும். லக்னோல. ஆமா. இது அதோட பெட்டர் பிட்ச் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்க எடுத்துக்கலாம். அண்ட் வின் பண்ணணும்னு ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா ஐ திங்க் தே ஹேவ் த கெப்பாசிட்டி மட்டும் சொன்ன மாதிரி டு இது. ஆனா இவங்க எப்ப டிக்ளேர் பண்றாங்கன்னு தெரியல. 400 செட் பண்ணிட்டு டிக்ளேர் பண்ணுவாங்களா இல்ல அதுக்கு டீ முன்னாடி எப்ப தானே wicket- பண்ணுவாங்க யூஸ்வலா. டீ எப்ப பண்ணிட்டாங்கன்னா ஒரு செஷன் நாளைக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் 3 செஷன் கிடைக்கும் கடைசி நாள்ல. அப்படிதானே மோஸ்ட்லி ஆனா பண்ணுவாங்க. இவங்க அதுக்கு முன்னாடி இவங்க நல்லா போட்டு 450 வந்துரும்டா. நான் சும்மா கன்சர்வேட்டிவா சொன்னேன். 4 போய் 224 நாளைக்கு 2 செஷன்ல 220 இது ரன் அடிச்சிருவாங்க. விக்கெட் இருக்குல்ல இன்னும். அடிச்சிட்டாங்கன்னா ஐ திங்க் அது இது சேஸ் பண்ணா தே ஹேவ் டு கோ வித். அதாவது இதுல ஒன்றும் அவுட்கம் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் பாயிண்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஜெயிக்கணும் தான் ஆடணும். ஸோ கிவ் இட் ஆல் அண்ட் பிளே டு வின் தான். இப்ப எனக்கு இதுல அதுதான். என்ன முக்கியமான இதுன்னா ஆகாஷ் தீப் ஏன் 3 ஓவர் போட்டு நின்றுட்டாரு. நான் தேடி பார்த்தா எதுவும் நியூஸ்ல இல்ல. மத்தவங்க எல்லாம் அதிகமா ஓவர் போட்டிருக்காங்க. ஏதாவது திரும்ப இன்ஜுரி ஆயிடுச்சா அதுதான் நம்ம கம்போஜ் 4 பார்க்கணும். ஓவர் தான் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்தாரு அவரு. குன்னூர் பிரார்லாம் 6 ஓவர் போட்டிருக்காரு. ஆகாஷ் தீப் ஏன் 3 ஓவர் போட்டு நிறுத்திட்டாரு அது கொஞ்சம் பார்க்கணும், நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா எனக்கு இப்போதைக்கு நான் மேட்ச் பார்க்கல.
இதுலயும் தேடி பார்த்தா எதுவும் இல்லை. ஸோ அது நியூஸ் பார்ப்போம். அதான் இப்ப இதுல இந்த மாதிரினா இப்ப இண்டிவிஜுவலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும். இப்போ இந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியா டீம் வந்து எல்லாம் பெரிய பிளேயரா இருப்பாங்க கம்பேரிட்டிவ்லி. அதாவது ரஜத் பட்டிதர், கெய்க்வாடு, இஷான் கிஷன், ஈஸ்வரன் எல்லாமே பொட்டன்ஷியல் இந்தியா பிளேயர்ஸ். பட் இவங்க வந்து அஸ் அ டீமா நிறைய விளையாண்டுருக்க மாட்டாங்க ஒரே டீம்ல. பட் விதர்பா வந்து தே ஆர் சாம்பியன்ஸ் ஃபார் அ ரீசன். ஸோ நிறைய ஒரு டீமா ஆடிருப்பாங்க. ஸோ பேட்டர்ஸ் ஒன்றா விளையாடும்போது தே அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் பெட்டர். நம்மளே வந்து டெண்டுல்கர் டிராவிட் ஒரு இதுலலாம் சொல்லியிருக்காங்க பேட்டியில். டிராவிட் கொஞ்சம் உள்ள வர பால் வந்துச்சுன்னா டெண்டுல்கர் ஷீல்டு பண்ணிக்குவாரு. ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும்போது எந்த சைட் பால் வச்சிருக்காங்க காட்டிக்குவாங்க நான் ஸ்ட்ரைக்கர்ஸ். ஸோ அதனால அவங்களுக்கு தெரியும் யார் வந்து எதில் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அப்படின்னா ஒருத்தர் ஷீல்ட் பண்ணி விளையாடுவாங்க. ஸோ அந்த இது வந்து இந்த மாதிரி ஒரு டீமை கம்பைன் பண்ணி அசம்பிள் பண்ணி இப்போ ரெஸ்ட் ஆஃப் இந்தியான்னு ஆடும்போது தேர் நாட் கெட்டிங் தட் இது டுகெதர். ஸோ அதனால தேர் லேகிங். பட் பார்ப்போம், ஒரு 2 பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் போதும், 400 450 சேஸ் பண்ணிடலாம். அந்த 2 பேர் அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு நமக்கு போக போக தெரியும் இந்த மேட்ச்சு. ஸோ இந்த மேட்சை பற்றியும் வில் கீப் ட்ராக்கிங். அப்படியே இன்னொரு ஐபிஎல் இது என்ன அப்படின்னா கேகேஆர் ஓவர்சீஸ் சீமருக்கு இன்னொரு ஸ்பாட் இருக்கு. இந்த வருஷம் வந்து ஸ்பென்சர் ஜான் ஸ்டார்க் இருந்த வரைக்கும் அவங்களுக்கு கவலை இல்லை. அது என்னதான் இருந்தாலும் அவங்க அதை பற்றி ஒரி பண்ணல. அவர் வந்து ஒரு ஹேட் அ பேட் சீசன் அவரோட ஸ்டாண்டர்டுக்கு. பட் டுவர்ட்ஸ் எண்ட் ஹி பிக்ட் அப் அந்த வென் மேட்டர் ஹி டெலிவர்டு. ஆனால் அவங்க ஸ்டார்க் அப்படிங்கிறவரை பற்றி அவங்க ஒரி பண்ணிக்கவே இல்லை. ஒன்று அவங்க அதிக காசு கொடுத்து வாங்கிட்டாங்க, தட்ஸ் செப்பரேட் திங். பட் ஓகே ஈவென்ச்சுவலி ஹில் கம் குட் அப்படிங்கிற கணக்கு தான். அதை அப்படியே விட்டுலாம், எடுத்த ஒரு டீம்ல எடுத்து விட்டுலாம் அப்படின்னு விட்டுட்டாங்க. பட் இந்த வாட்டி ஸ்பென்சர் ஜான்சன் வச்சிருந்தாங்க, அண்ட்ரிக் நோக்கியா வச்சிருந்தாங்க. அந்த காம்பினேஷன் வந்து இஷ்டத்துக்கு மாத்திட்டு இருந்தாங்க. உங்களுக்கும் தெரியும், அது எல்லாரையும் கொண்டு வந்தாங்க. அது தோக்குறது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் ஆல்சோ. பயங்கரமா மாத்திட்டு இருந்தாங்க. ஸோ ரசல் நரைன் இந்த வாட்டி வச்சுக்கலாமே தவிர அவங்களுக்கு QDK வில் நாட் ஒர்க்கு, குர்பாஸ் ஸ்பாட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். நம்மளே பேசணும் அந்த மேலே வந்து இப்போ நம்ம பேசணுமே அந்த ராபின்சன் வர்றது கூட சான்ஸ் இருக்கு. இப்போ அதே மாதிரி கீழே ஒரு ஸ்பாட் இருக்கு. இப்போ ரசல் நரைன் தவிர வேற எந்த ஸ்பாட்டுமே சீல் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் இருக்கு. இப்போ கீழே இருக்க ஸ்பாட்டுக்கு எந்த சீமர் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இதை நோக்கியா ஸ்பென்சர் வச்சே ஓட்டுவாங்களா, இல்ல இந்தியன் சீமர்ஸ் போயிடுவாங்களா? நோக்கியா வச்சு சவுத் ஆப்பிரிக்கா டீமே ஓட்ட மாட்டேங்கிறாங்க. இவங்க மட்டும் ஏன் ஓட்டணும்னு கேட்குறாங்க. நோக்கியா வந்து இவர் லாக்குலோட ஃபேவரட் பிளேயர். மற்றபடி வந்து அவருக்கு அந்த பாட்டு பாட பிடிக்கும் ராகுலுக்கு, நோக்கியா. அதுக்காக வந்து அவர் சொல்லுவாரு. அந்த இன்ஜுரிஸ் நிறைய இன்ஜுரிஸ் பேக் இன்ஜுரிஸ்க்கு அப்புறம் ஹி ஹேஸ் அ செட் பேக். அதுக்கப்புறம் அந்த பழைய பவர் அந்த இது ஹி குடன்ட் ரீடிஸ்கவர். அதனால மோர் ஆஃப் லயபிலிட்டி தேன் போனஸ் டு த டீம். ப்ராப்ளி அதர் லுக் பார்க்கணும்னா அதே சவுத் ஆப்பிரிக்காவில் பார்க்கணும்னா நீங்க சொன்ன மாதிரி ரபடா பார்க்கலாம். ஒன்று ஜிடி ரிலீஸ் பண்ணுவாங்களா, அது இன்னொரு கொஸ்டின். பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் பிலீவ் பண்றேன் பண்ணுவாங்க அப்படின்னு. அது ஒன்று. மற்றபடி ஆஸ்திரேலியாலே வந்து இப்போ நியூ பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்பென்சர் ஜான்சன் தவிர இவர் பென் வாஷியர்ஸும் இதுல தான் இருக்காரு அவரு. ஸோ அவர் இருக்காரு. ஸோ தே கேன் லுக் ஃபார் அதர் ஆப்ஷன்ஸ். நியூசிலாந்துல வந்து பென் வாஷியர்ஸ்னா உங்களுக்கு அந்த லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிளும் கிடைக்கும். நியூசிலாந்துல வந்து மேட் ஹென்ரி. ஆனா மேட் ஹென்ரி என்னன்னா இப்போ எக்ஸாம்பிளரி பவுலர் ஓடிஐல, T20ல ஹிஸ் நாட் கிளிக்ட் யூஸ்வலி அந்த மச். ஐ மீன் அப்பப்போ வந்து அடிச்சுறாங்க. பட் ஹி சம்ஒன் ஹூ கேன். T20ல ஒரு பவர் பிளேல நல்லா தான் போடுவாரு. ஏற்கனவே உங்களுக்கு வைபவ் ஓவரா ஒரு பவர் பிளே பவுலர் இருக்காங்க. டெத்ல வந்து அப்ப ஹர்ஷித் ராணா ஒருத்தர் தான் இருப்பாரு. ஆமா. ஸோ மேட் ஹென்ரி அதான் மேட் ஹென்ரி வேற ஆப்ஷன் இருக்கு. சொல்லிட்டு வேற ஆப்ஷன் என்ன இருக்கும்? இல்ல ஆடம் மில் கூட இப்போ கொஞ்சம் ஃபிட்டா இருந்து கொஞ்சம் போட்டுட்டு இருக்காரு நிறைய லீக்ல. அவர் ஒரு ஆப்ஷனா கூட கன்சிடர் பண்ணலாம். இல்ல இவருக்கும் வில்லவருக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. எல்எஸ்ஜி அதுவும் ஒரு ஆப்ஷன் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இப்போ அவர் இன்ஜுரியா இருக்காரு, பேக் ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர். பட் 2 months வந்துருவாருன்னு போட்டிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் பேக் ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்னா கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ அதுவும் பார்க்கணும், அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். அப்படி பார்த்தா எல்எஸ்ஜி ரீடைன் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்களா? அதான் சொல்றேன், ரிடைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் திடீர்னு அவங்க வந்து நாங்க திரும்ப ஃபர்ஸ்ட் போன மாதிரி வேற ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலருக்கு போறோம், நாங்க திரும்ப வந்து 4 ஃபாரின் பேட்ஸ்மேன் விளாடுறோம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கல்ல. ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் பவுலிங் ஆப்ஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஃபாரின் ஆப்ஷன் விளையாட ஆரம்பிச்சாங்க. இப்ப திரும்ப நாங்க இப்ப 4 வேற ஒருத்தர் இந்தியன் பவுலர்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போனாங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபாரின் பேட்ஸ்மேன் 4 பேர் அப்படின்னு போனாங்கன்னா அது ஓகே, அதை பார்ப்போம். இவருக்கும் தில்ஷன் மதுசங்காருக்கும் இருக்காரு. பட் ரீசெண்டா கொஞ்சம் ஃபார்ம்ல இல்ல. பட் அவருக்கான அவரும் ஒரு ஆப்ஷன் இருக்காரு. ஜேக்கப் டஃபி அது கூட ஒரு ஆப்ஷன் தானே. நீங்க ஸ்ரீலங்கா பேசுனீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒருவேளை சென்னை பத்திரனா ரிலீஸ் பண்ணா அவங்க அவர் கூட இருப்பாங்க.
ஆமா. அப்ப அவங்களுக்கு இன்னும் பக்கம் அவங்க அந்த இது எப்பவுமே பார்ப்பாங்க கேகேஆர். ஃபர்ஸ்ட் மஷ்ரஃபே மொர்டஸாவ எடுத்தது அவங்க தான். அந்த ஃபாரின் அந்த கேஷ்மேன் பக்கத்திலே இருக்க ஃபேன்ஸ் அப்படின்றனால ஷக்கீப் வந்து நெறைய கேகேஆருக்கு விளையாடிருக்காரு. திருப்பி முஸ்தபிசூர் கூட அவங்க போலாம். அப்படி பார்த்தா. அப்ப இவர் கூட நல்லா தானே போறாரு. தன்ஜித் அவரு ராணாவா ஹசன் அவர் ரொம்ப நல்லா போடுறாரு. எஸ். நல்லா போறாரு. அது ஒரு ஆப்ஷன். பிளேயர் வந்து நவீனுல் லக் போலாம். போன தடவை ஆக்சுவலி அன்சோல்டா போயிட்டாரு. பர்மா பஜார் பும்ரா. நவீனுல் லக்கும் ஆக்சுவலா T20ல நல்ல ஆப்ஷன் தான். அதுவும் போலாம். ஸோ நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஆனா எடுத்து அங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்ப ஸ்டார்க் மாரி ஒரு ஆப்ஷன, சால்ட் மாரி ஒரு ஆப்ஷன அவங்க விட்டுறக் கூடாது. அது அவங்க பண்ண மிஸ்டேக் தான் என்னதான் இருந்தாலும். அது 2 ஷாட்டுமே இப்போ வரைக்கும் தே டிட் நாட் ஃபைண்ட் குட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். என்ன நினைக்கிறேன் மட்டும். சால்ட்டுக்கும் அவங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கல. ஸ்டார்க்குக்கும் கிடைக்கல. அவங்க வந்து ஸ்டார்க்குக்கான அடுத்த ஃபியூச்சர் ஸ்டார்க் ஆஸ்திரேலியா வந்து ஸ்பென்சர் ஜான்சன் சொல்றாங்களே, நம்மளும் பேசாம ஃபியூச்சர் இதுக்கு போயிடலான்னு பார்த்து ஆசைப்பட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் அங்கேயும் பெர்ஃபார்ம் பண்ணல, அங்கேயும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஐ திங்க் நிறைய இன்ஜுரிஸ் வேற இருக்கு. ஸோ அது பட் ஆனா அதுவுமே வந்து அந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் வந்து நோக்கியா 2 மேட்ச் விளையாடினாரு. அதுக்கப்புறம் இவர் 2 மேட்ச் விளையாடினாரு. 2 பேரையும் உட்கார வச்சு பவுல் விளையாடினாருன்னு நினைக்கிற ஒரு மேட்ச். அதுக்கப்புறம் திரும்ப ஸ்பென்சர் ஜான்சன் மொயின் விளையாண்டாரு. 2-3 மேட்ச் மொயின் விளையாண்டாரு. மொயின் விளையாண்டாங்க. இந்த மாதிரி அவங்க மேலேயே ஒரு இது இல்லாம இருந்தாங்கன்னா அது லைக் சொன்ன மாதிரி இப்ப ஆர்சிபி சொன்னாங்கல்ல, நாங்க வந்து பிளேயிங் 11ல தான் காசை போட போறோம் அப்படின்னு. இவங்க வந்து பிளேயிங் 11ல காசை போடுறதுக்கு அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு நோக்கியாக்கு 5, ஸ்பென்சர் ஜான்சன் 3, மொயின் அலிக்கு 2 அப்படின்னு செலவு பண்ணாம மொத்தமா போட்டு ஒரு ரபாடா அந்த மாதிரி வாங்கியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். அதுதான் ஒரு டீமும் ஒரு மாதிரி திங்க் பண்ணுண்டா. இப்போ நீங்க பிளேயிங் 11 மட்டும் போடுறங்கிறது ஒரு அப்ரோச். எங்களுக்கு கண்டிஷன்ஸ் மாறும். ஒரு கண்டிஷன்ஸ்க்கு எங்களுக்கு பிளேயர் வேணும். இல்ல அந்த ஸ்பாட்டுக்கு அவர் இன்ஜூர் ஆயிட்டாருன்னா எக்ஸாக்டா எங்களுக்கு நல்ல பேக்கப்பும் வேணும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் தான். முதல்ல ஏதோ சொல்ல வந்தார். இல்ல நீங்க இப்போ அது வந்து சந்திரகாந்த் பண்ணிட்டு அந்த டீம் ஸ்குவாட அவங்க செலக்ட் பண்ண டீம் இப்போதான் வந்து இவங்க இயன் மார்கன் தான் கேப்டன் சாரி கோச்சா இருக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அப்படின்னா ஈ கேன் கோ ஃபார் இங்கிலீஷ் பவுலர் அஸ் வெல். தயிர் கான் வேற இருக்காரு. மார்க் உட்டே இருக்காரு. மார்க் உட் இருப்பாரு. ஃபுல்லா இருப்பாரா? மார்க் உட் இருப்பாரு. பெஞ்சில் வேணா இருப்பாரு. ரிச்சர்ட் கிளீசன் அந்த மாதிரி போவாங்களா? இருக்காங்க நிறைய பேர். அதான் இங்கிலாந்துனா இப்போ நிறைய பேர் வந்துருவாங்க. பாப்பா எக்கச்சக்கமா ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவங்க யார் எடுக்கிறாங்கன்னு. பட் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளேயர் இருக்கிறதுலே பெரிய பிளேயர் வேணா ரபடா ரிலீஸ் ஆனால் அவங்க போகலாம் அக்ரெசிவா. பட் அது அந்த கிரவுண்டில் ரபடாவும் ரன்னு போவார். பட் ஒரு அவங்களுக்கு இருக்கிறதே நல்ல ஆப்ஷன்னா ரபடா தான். ரபாடா இப்போ விளாட 2 மேட்ச்ல ஆஸ்திரேலியா 400 ரன்னுக்கு மேல அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அது ஐ மீன் ஜிடி வந்து 10க்கு எடுத்துட்டு ரிலீஸ் பண்றாங்கன்னா அது அந்த பிளேயருக்கு திரும்ப போகணுமா? 10க்கு இல்லடா, ஒரு 3-4ன்னு கிடப்பாருடா இப்ப ரபாடா இந்த வாட்டி. ஸோ அது ஓகே தான் அவங்களுக்கு. அதனால அது ஒரு ஆப்ஷன். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இதுவும் நமக்கு போக போக தெரியும். இன்னொன்று வந்து உம்ரான் மாலிக் வந்து பயங்கரமா இப்போ பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் நான் அந்த கேள்வி முதல்ல கேட்டேன். ஆல் அவுட் இந்தியன் சீம் அட்டாக் போயிருவாங்களா? ஹர்ஷித் ராணா, வைபவ் ராணா, உம்ரான் மாலிக். போன தடவை ரீப்ளேஸ்மெண்டா எடுத்தாங்க. அவரையும் ரீடைன் பண்ணலாம் அவங்க. சோ அதுதான் சொல்றேன். அப்படின்னா 4 ஆப்ஷன் அப்படின்னு போயிட்டு ஃபாரின் வருண் சக்கரவர்த்தி 4 இந்தியன் பவுலர் தான். ஒரே ஒரு ஃபாரின் பவுலர் சுரின் நரேன் மட்டும் வச்சுட்டு ரசல் வச்சுட்டு ஒரு டாப்ல 2மே ஃபாரின் பேட்டரா கூட அவங்க போலாம். ஸோ அது அவங்களுக்கு 2 ஃபாரின் ஸ்பாட் இருக்கு. அது அவங்க எப்படி வேணாலும் அவங்க அதை எடுக்கலாம். ஸோ பாப்போம் என்ன ஆகுதுன்னு. கேகேஆர் எப்படி அப்ரோச் பண்றாங்கன்னு வில் கீப் ட்ராக்கிங். இப்போ உமன்ஸ் வேர்ல்ட் கப்பும் நடந்துட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நேற்று பாகிஸ்தான் தோத்துருச்சு. பங்களாதேஷ் சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஈஸியா. அந்த 130 அடிச்சாங்க. கன்வின்சிங்கா சேஸ் பண்ணிட்டாங்க பங்களாதேஷ். அடுத்து ஹை வோல்டேஜ் இந்தியா பாகிஸ்தான் நடக்குது 5ஆம் தேதி. ஐ திங்க் இந்தியன் உமன் ஆர் ஸ்டார்டிங் ஃபேவரட்ஸ் தேர் ஆல்சோ. என்ன ஆகுதுன்னு அதையும் பார்ப்போம். இன்னைக்கு இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா 16 ஆல் அவுட். ஸோ அது ஒரு பயங்கரமான மேட்ச். ஏன்னா இதெல்லாம் குரூஷியல் செமிஃபைனல் இது குவாலிஃபிகேஷனுக்கு. ஸோ 16 ஆல் அவுட்டுங்கிறது ஒரு பெரும் இது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. செம அடி தான் அது. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இப்போதைக்கு இவ்வளோதான். ஸோ நம்ம ராபின்சன் ஐபிஎலுக்கு வந்தார் அப்படின்னா அவர் எங்கே போவார், என்ன மாதிரி ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி என்னெல்லாம் ஆயிருக்கு ஐபிஎல்னு பேசினோம். இரானி கப்பை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி கேகேஆரோட ஃபாரின் சீமர் ஸ்பாட்டுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பேசினோம். ஸோ இப்போதைக்கு இவ்வளோதான். மட்டும் முதலாளி நீங்கள் வேறு ஏதாவது சொல்கிறதுனா சொல்லுங்கள். வி கேன் க்ளோஸ். அதான் இப்போ சொன்ன மாதிரி தான் நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. இரானி கப் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் டெஸ்ட் இந்தியா. So we will be back with more reviews. We'll sign off with this. Bye.